தமிழ் அகம் தொலைக்காட்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ் அகம் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் எம்ஜி ராஜேந்திரன் பேசுகிறேன். வணக்கம். பால்வளத்துறை தான் அதிக பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இன்றைக்கு கிராமங்களில் ஒரு பணப்புழக்காட்டத்தை உருவாக்குவதே இந்த பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் உற்பத்தியாகும் பாலை அரசுக்கு, ஒன்றியத்திற்கு, இணையத்திற்கு அனுப்பி வைப்பதில் கிடைக்கின்ற வருமானம்தான். இன்றைக்கு நாங்கள் பெருமையாக சொல்லிக்கொள்வோம், தமிழகத்தில் விவசாய பயிர்கள் உற்பத்தி செய்வதில் குறைந்தபட்சம் ஒரு மாத காலம், 3 மாத காலம், 1 வருட காலம் ஆகும். ஆனால் ஒரு தெய்வீக படைப்பு. இன்றைக்கு கறவை மாடுகள், எருமை மாடுகள் காலையிலும் மாலையிலும் ஒரு நாளைக்கு 2 வேளை பாலை கொடுக்கிறது. அது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த நிலையிலே பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டு அன்றாடமும் உற்பத்தியாகின்ற பாலை சேகரித்து நகர மக்களுக்கு விநியோகம் செய்து பால் மற்றும் பால் பொருட்களாக உருமாற்றி அதனால் கிடைக்கும் வருமானத்தை எங்களுக்கு கொடுப்பதில் அரசு நடைமுறையில் பெரும் பங்கு ஆற்றுகிறது. தமிழ்நாடு பால்வளத்துறை நலச்சங்கம் 4,50,000 குடும்பங்களோட பிரச்சனைகளை எப்படி நீங்க அணுகுனீங்க? அந்த பிரச்சனைகள் தான் என்ன? அது கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, இது எங்களுக்கு அன்றாட ஜீவனம், அன்றாட வருவாயை தரக்கூடியது. அதுவும் அல்லாமல் வேளாண்மையில், விவசாயத்தில் எங்களுக்கு கால்நடை வளர்ப்பு ஒரு பங்காற்றுகின்ற ஒரு சூழ்நிலை உள்ளது. இப்படி இருக்கிற போது நாங்கள் அதிலிருந்து ஒரு வருவாயை ஏற்படுத்தி கொள்வதற்குத்தான் மத்திய அரசு, தேசிய பால்வள வாரியம் பால் பெருக்கு திட்டத்தினுடைய நிதியுதவியின் கீழ் தமிழகத்திலே கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு மிகவும் எளிதாக இருந்தது. இன்றைக்கு காலையில் ஒரு விவசாயி 10 லிட்டர் பாலை உற்பத்தி பண்ணுறாருன்னா காலையில் கொண்டுட்டு போயிட்டு பிரதம கூட்டுறவு சங்கங்களில் பாலை வழங்கிடுவார். அதை அங்கே பதிவு செய்யப்பட்டு அது 10 நாளைக்கு ஒரு முறை பால் பணம் கிடைக்கப்பெறும். இன்றைக்கு வாழ்க்கையில் மனிதனுக்கு பணப்புழக்காட்டம், பணம் தானே தேவை எல்லா விஷயங்களுக்கும். இதில் அந்த ஒரு விவசாயி, குறிப்பிட்ட ஒரு விவசாயி தன்னுடைய பால் பணத்தில் தன்னுடைய மகளையோ மகனையோ பள்ளிகளுக்கு அனுப்புவதற்கு செலவழிக்கிறார்கள், கட்டணங்களை கட்டுகிறார்கள். குடும்ப செலவுகளுக்கு கூட பெண்கள் அதை பெரிதாக எதிர்பார்த்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் இந்த நிலை எங்களுக்கு பிடித்திருக்கிறது. இந்த அரசு எங்களுக்கு பெரிய அளவில் ஒரு நஷ்டமில்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த பால் உற்பத்தி தொழிலை மேம்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுகிறது. இந்த கோரிக்கைகளை நாங்கள் அரசிடம் வலியுறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் நாங்கள் இப்போ இந்த மாதிரி நாங்கள் கேட்குறோம், பண்ணுறோம். இது இந்த கிராம பொருளாதாரத்தினுடைய ஸ்திரத்தன்மை அதை நிலைப்படுத்துகிறது. இதெல்லாம் பெரிய விஷயம். எங்களுக்கு ஒரு மாடு 2 வேளைக்கும் பால் கறக்குது அப்படின்னா அது தெய்வம் கொடுத்த பரிசு. நாங்கள் அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்கின்றோம். அரசு கால்நடை துறையில் மருத்துவ ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, அதாவது கலப்பின பசுக்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அவைகளை வளர்ப்பதற்குண்டான எல்லா அறிவியல் பூர்வமான எல்லா பயிற்சிகளையும் எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள். இப்படி பெரிய அளவில் நாங்கள் ஒரு பண வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் பொருளாதாரத்திலோ அல்லது ஒரு வாழ்வியல் நாங்கள் ஒரு உறுதிப்பாடோடு இருக்க உதவுகிறது. ஐயா, இப்போ பால்வளத்துறை தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு துறை. அது அது பிரேக் ஆச்சுன்னா நிறைய பேரோட வாழ்வாதாரம், ஆரோக்கியம் பாழாகும். ஸோ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து பால்வளத்துறை உங்களை நோக்கி தான் இருக்கும். அதாவது பல நலச்சங்கங்களை நோக்கி தான் இருக்கும். உங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்க தனியாக செயல்படுறதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா? இல்லை அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்கா, அதனால வேற ஒரு ப்ராடக்டை அவங்கள அணுகுறாங்களா?
இன்றைய நிலையை பெரிய உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். என்ன பண்ணாங்க? எங்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுக்கல. தனியார் பால் நிறுவனங்கள் எங்கள் கூட்டுறவு சங்கத்துக்கு பக்கத்திலேயே 2, 3 சென்டரை வச்சு அவங்க 1 லிட்டருக்கு ரூ. 6 10 வரைக்கும் கொள்முதல் விலை உயர்வு கொடுத்து பால் வாங்க எத்தனித்தார்கள். பால் வாங்கினாங்க. எங்கள் விவசாயி பார்க்குறாங்க, 1 லிட்டருக்கு ரூ. 6 கிடைக்குது, நான் 10 லிட்டர் பால் ஊற்றுறேன், ரூ. 60. காலையில் 60, சாயங்காலம் 60, ஒரு நாளைக்கு ரூ. 120. அந்த ரூ. 120 இருந்தால் நான் இந்த கால்நடை தீவனத்தை இந்த மாட்டுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்ட்டுன்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அப்போ இந்த அரசு அதை தவிர்க்க முயற்சித்திருக்க வேண்டும். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற உதாரணம் எப்படி இருக்குன்னா, இப்போ தமிழ்நாடு போக்குவரத்து துறை இருக்குது, தனியார் மயமும் இருக்குது, கவர்மெண்ட் சிஸ்டமும் இருக்குது. கவர்மெண்ட் சிஸ்டத்தில் கூட்டம் இல்லை, தனியாருக்கு தான் கூட்டம் அதிகமாக போகுது, ரெவென்யூ அதிகமாகுது. ஒரே ரோட்டில் நிறைய பஸ் சர்வீஸ் விட்றாங்க ஒரு 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 சில கம்பெனிஸ் எல்லாமே. அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கோ பால்வளத்துறையும், தனியார் மயம் ஆக்கிட்டு இருக்கோ. நலச்சங்கங்களை தாண்டி தனியார் மயங்கிட்ட தான் அரசு வந்து கொள்முதல் பண்ணுதோ? இல்லை, இதில் நான் அப்படி குறிப்பிட்டு தனியார் மயம் அரசு மயம் இதையெல்லாம் நான் சொல்ல விரும்பல இந்த விஷயத்தில். காரணம் என்னய்யா? இல்லை, அது நீங்கள் அதுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. தனியார் மயம்னா இந்த ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் இவ்வளோ தான் டிக்கெட் ஃபிக்ஸ் பண்ணோன்ட்டுன்னு அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அனுமதியும் அங்கீகாரமும் இருக்கிறது. ஆனால் பாலுக்கு அப்படி இல்லை. பால் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்குது. இதை கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தனியார் பால் நிறுவனங்களோடு இந்த கூட்டுறவு நிறுவனத்தை ஒப்பிடுவது சரியாக இருக்காது என்றே நாங்கள் கருதுகிறோம். உங்கள் நலச்சங்கங்களை தாண்டி உங்கள் நல்ல சங்கத்தில் இருந்த உறுப்பினர்கள் தான் ப்ரைவேட் சிஸ்டத்துக்கு போயிருக்காங்க. அப்போது அவங்களுடைய தேவைகளை உங்களை நலச்சங்கம் சரியாக புரிஞ்சுக்கலையோ? இல்லை, தாங்கள் இதை நலச்சங்கன்ட்டுன்னு மென்ஷன் பண்ணக்கூடாது, அரசு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நலச்சங்கம் தனியாக இல்லை. நாங்கள் மக்களினுடைய பால் உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கைகளுக்காக தான் நாங்கள் வாதாடுகிறோம். ஆனால் அரசு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு, தனியார் ஒருத்தர் அதிக விலை கொடுத்து பால் வாங்குறாரு அப்படின்னா, அரசாங்கம் அதே விலையை கொடுத்து நாமளும் அந்த பால் உற்பத்தியாளர்களை சங்கங்கள்லேயே தக்காத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எண்ணமாக இருக்கணும். ஆனால் அதில் செய்யறதில்லை. அவங்க செய்யாத மீள்ற போது தான் இன்றைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வர்றோம். கடந்த 4-5 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாள் ஒன்றுக்கு 35 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் ஆன இடத்துல இன்றைக்கு 26 லட்சம் தான் கொள்முதல் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே வெளியாறிட்டு போயிட்டாங்க. அவங்க நல்லாவே இருக்காங்க. அவங்களுடைய நீங்கள் விற்பனை விலையை பார்த்தீங்க அப்படின்னா, 1 லிட்டரு ரூ. 64, ரூ. 72 இந்த மாதிரி விற்கிறாங்க. அதிக விலைக்கு விற்கிற போது இவங்க பால் உற்பத்தியாளர்களுக்கு அதிக விலை கொள்முதல் விலை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஆனால் நம்மளுடைய ஆவின் நிர்வாகம் இன்றைக்கும் பாலை அந்த தரத்திற்கு ஏற்றவாறு விற்கணுன்ற போது ரூ. 46, 48 தான் லிட்டர் விற்கிறாங்க. இந்த ரூ. 48 லிட்டருக்கு விற்ற பாலில் அந்த செலவெல்லாம் போக கொள்முதல் விலை கொடுக்குற போது எங்களுக்கு அந்த விலை உயர்வு கொடுப்பதற்கு அரசுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லாமல் போகிறது. இதுக்கு அரசாங்கம் என்ன காரணம் சொல்லுதுன்னா, இந்த ஆவின் நிறுவனம் நுகர்வோர்களின் நலன்களை பார்ப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, அதனால் நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படின்ற மாதிரின்னு சொல்கிறாங்க. அதுலேயே இன்றைக்கு ஒன்று குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோம். தமிழகத்திலே உற்பத்தியாகின்ற 100% பாலில் சுமார் 13-15% மட்டுமே ஆவின் கொள்முதல் செய்கிறது. அதாவது சொல்லப்போனால் ஒரு 2,23,00,000 லிட்டர் மொத்த கொள்முதல் உற்பத்தி அளவு உள்ள பால் இப்பொழுது இவர்கள் 26 லட்சம் 30 லட்சம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப மினிமைஸ்டு தான். மீதி இருக்கிற எல்லா பாலுமே அதிக விலைக்கு நுகர்வோர்களுக்கு விற்கப்படுகிறது. தனியார் நிறுவனங்கள் அதில் பெருத்த லாபத்தை ஈட்டுகிறார்கள். ஆவின் குறைந்த விலைக்கு விற்பதனால ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்வை அரசு உயர்த்துவதற்கு சிரமப்படுகிறது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலசங்கம் ஏன் ஆவின் கூட்டுறவு சங்கங்களுக்கே பால் வழங்கணும்? ஏன்னா தொடர்ந்து வலியுறுத்துறீங்க.
தனியார் நிறுவனங்கள்ல பால் வழங்குவதை ஏன் நீங்க விரும்பல? எஸ், கண்டிப்பாக. இப்போ ஒரு கிராமத்தில் கூட்டுறவு சங்கம் பால் உற்பத்தியாளர்களால் நிர்வாகம் ஏற்படுத்தப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, ஒரு கூட்டுறவு சங்கம் தன்னுடைய பால் கொள்முதல் விலையை உயர்த்தினால் அந்த கொள்முதல் விலை உயர்வு குறைப்பதில்லை. மூணாவது, ஒரு கூட்டுறவு சங்கத்தில் ஒரு சிஸ்டம் செயல்படுது. ஒவ்வொரு இதுலேயுமே கூட்டுறவு சங்கத்தில் இத்தனை மணிக்கு நீ பால் கறக்கணும், இத்தனை மணிக்கு சங்கத்துக்கு கொண்டு வந்துடணும், இத்தனை மணிக்கு சேகரிக்கும், இத்தனை மணிக்கு லாரி வந்து குளிரூட்டும் நிலையங்களில் குளிரூட்டுவதற்காக எடுத்து செல்லப்படும் என்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தின்படி அந்த பால் இறுதியில் பால் ஒரு திட்ட பயன்பாட்டுக்கு செல்கின்ற பொழுது அதில் வந்து பேட் பாக்டீரியாஸ், புளிப்புத்தன்மை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் பாலின் தரம் காக்கப்படுகிறது. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்புறம் இந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நலத்திட்ட உதவிகள், கால்நடை மருத்துவம், மீண்டும் பசும்புல் வளர்ப்பு, இந்த மாதிரி பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இது கூட்டுறவு சங்கத்தினுடைய அடிப்படை. அதற்கு அடுத்த பட்சம் தனியார் பால் நிறுவனங்கள் அவங்களுடைய பால் கறப்பது, பாலை சேகரிப்பது போன்ற முறைகளில் வந்து பல்வேறு சிஸ்டம் இல்லை. ரெண்டாவது, ஒரு தனியார் நிறுவனம் தான் இஷ்டத்துக்கு பாலை வாங்கலாம், பாலை வாங்காமையும் விட்டுடலாம், பால் கொள்முதல் விலையை குறைக்கலாம். அந்த கட்டுப்பாடுகள் அங்கு எதுவுமே இல்லை. இது ஒரு பெரிய விஷயம். அதனால் இன்றைக்கு வந்து தனியார் நிறுவனங்கள் பால் கொள்முதல் செய்வதை எங்களால் ஊக்கப்படுத்த முடியவில்லை. 1 லிட்டர் பசும்பால் உற்பத்தி செலவுக்கான செலவினங்களினுடைய விவரம் தமிழகத்தில் நாட்டினங்களை விட்டுட்டு முழுமையாக கலப்பின பசுக்களே வளர்ந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இது சராசரியாக ஒரு நாளைக்கு 6 லிட்டர்லேருந்து 7 லிட்டர் பால் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திறன் வாய்ந்ததாக இருக்கிறது. அது ஒரு ஈட்ரு அப்படின்னா கன்று போட்டதுலேருந்து மறுபடியும் அது 1700 லிட்டர் 1800 லிட்டர் பால் கறக்கக்கூடிய சக்தி திறன் உடையதாக இருக்கிறது. இதில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கலப்பின பசுக்களுக்கு 1 லிட்டர் பாலுக்கு 400 கிராம் கால்நடை கலப்பு தீவனமும், அப்புறம் அன்றாட உடல் பராமரிப்புக்காக 1 கிலோ அடர் தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அடர் தீவனம் அல்லது தவிடு புண்ணாக்கு தானிய மாவு வகைகளை கறவை காலத்தில் ஒரு நாளைக்கு கொடுக்க இயலாமல் தவறுகிற பொழுது, ஒரு நாளைக்கு இல்லைங்க கொடுக்கல, இன்னொரு நாளைக்கும் கொடுக்கலன்னா இம்மீடியட்டாக ஃபால் டவுன் ஆகிடும். அப்படியே பால் பூராமே குறைஞ்சிரும். மறுபடியும் மெயின்டைன் பண்ணி மேக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டு 2-3 மடங்கு இந்த தீவனங்களை எல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இதுதான் வந்து இந்த பால் உற்பத்தியில் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை. இதில் வந்துட்டுங்க ஒரு மூலதன செலவுன்னு இருக்குங்கள்ல, ஷெட்டு, பசுமாட்டுக்கனுடைய கேபிட்டல், இதெல்லாம் வச்சு பார்க்குற போது 57,000 ரூபாய் ஆகுதுங்க. அதற்கு வட்டி, இந்த மாதிரி உபகரணங்கள் மதிப்பிழப்பு, இதுக்கெல்லாம் வந்துட்டு 8,640 ரூபாய் ஆகுது. அது 1800 லிட்டருக்கு 1 லிட்டருக்கு 4 ரூபாய் 80 காசு வந்து செலவாயிடுதுங்க. கறவை மாடு அதனுடைய கேபிட்டல் விலை வந்து 40,000. இன்சூரன்ஸ் எல்லாமே அது வந்து உற்பத்தி செலவின் அடிப்படையில் 2 ரூபாய் 17 காசு ஆகுதுங்கய்யா. அப்புறம் சராசரியாக 7 லிட்டர் பால் கொடுக்கும் நிலையில் ஒரு 720 கிலோ ஆகுதுங்க. உடல் பராமரிப்புக்குன்னு 260 கிலோ. அப்புறம் 65 நாட்களுக்கு செனைப்பியா கால பீரியடில் கொடுக்குற தீவனம் எல்லாமே சேர்ந்து ஒரு 1110 கிலோ.
அதுக்கு 24,420 ஆகுது. அது 1800 லிட்டரில் கழிச்சோம்னா ரூ. 13.56. பசுந்தீவனம் உலர் தீவனம் கொடுக்கறதுல ஒரு மாட்டுக்கு ரூ. 18.31 ஆகுதுங்க. அப்புறம் ஒரு கறவைக்கு கூலி ஆள் காலையில் மத்தியானம் சாயங்காலம் 3 வேளையும் ஒரு நாளில் வேலை செய்கிறது கூலி வேலைக்கு ஒரு ரூ. 10.75 ஆகிடுதுங்க. ஆக செலவினங்களில் 1 லிட்டருக்கு உற்பத்தி செலவு வந்து நிலையான செலவினங்களில் ரூ. 4.80, இன்சூரன்ஸ் வைத்திய செலவு ரூ. 2.17, அடர் கலப்பு தீவன செலவு ரூ. 13.56, பசுந்தீவனம் உலர் தீவனம் செலவு ரூ. 18.31, கறவை மதிப்பு இழப்பு டிப்ரிசியேஷன் அது ரூ. 1.85, மனித சக்தி அல்லது கூலி செலவு வந்து ரூ. 10.75ன்னு ரூ. 51.44 இதில் வந்துட்டு செலவாயிடுதுங்கய்யா 1 லிட்டருக்கு. இந்த விலைப்பட்டியலை நாங்கள் 2013ஆம் ஆண்டிலிருந்தே அரசாங்கத்திடம் எங்களுடைய கோரிக்கை மனுவுடன் இணைத்து அனுப்பிச்சிருக்கிறோம். ஆனால் அவங்க இதை பற்றி எங்ககிட்ட எந்த விதமான பரிசீலனைக்கும் உட்படுத்தாமல் அப்படியே போயிட்டுருக்குங்க ஐயா. இதுதான் இன்றைக்கு வந்து பால் உற்பத்தி செலவின் அடிப்படை. இதில் இன்றைய நிலையில் கால்நடை கலப்பு தீவனம் இல்லாமல் பருத்தி கொட்டை கிலோ ரூ. 32, கடலை புண்ணாக்கு கிலோ ரூ. 50, கருக்காத்தவிடு 1 கிலோ ரூ. 15, தேங்காய் புண்ணாக்கு 1 கிலோ ரூ. 26, மக்காச்சோளம் 1 கிலோ ரூ. 22, பலதானியம் 1 கிலோ ரூ. 38, கோதுமை தவிடு 1 கிலோ ரூ. 22, துவரை மாவு 1 கிலோ ரூ. 35. இந்த அளவுக்கு அவங்க ரூ. 29.47 செலவு பண்ணிட்டு இது மாதிரியும் தனியாக கலப்பு தீவனம் இல்லாமல் இந்த தீவனங்களை போட்டு பால் கறக்கிறாங்க. இதையும் அரசு வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பொதுவாக ஒரு பசுமாட்டில் மடியிலிருந்து 1 லிட்டர் பால் வெளியில் வந்தது அப்படின்னா ரூ. 50 செலவாயிடுது. ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற விலை ரூ. 32, ரூ. 18 எங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக நஷ்டம் ஆகுது. இதை அரசு கண்டிப்பாக பரிசீலனை பண்ணணும். அதனால தான் நாங்கள் கேட்குறோம், தயவு செய்து இந்த அரசு உடனடியாக 1 லிட்டர் பசும்பாலை உற்பத்தி செய்வதற்கு 1 லிட்டர் எருமைப்பாலை உற்பத்தி செய்வதற்கு என்ன செலவாகிறது என்பதை கணக்கிட்டு எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அமைச்சருக்கும் விவசாயிகளுக்கும் பேச்சுவார்த்தை போராட்டமாகவே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இது எதனால இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு? இதனோட முடிவு எப்போ நெருங்கும்? அந்த பால்வளம் எப்போ அந்த பிரச்சனையை தீர்வு காணும்? இதை பற்றி உங்களுடைய கருத்து? இதை முழுமையாக ஒப்புக்கொள்கிறோம். இன்றைக்கு கடந்த பிரதம சங்கங்கள் தோற்றுவிக்கப்பட்ட காலங்களில் இருந்தே பால் உற்பத்தியாளர்கள் பால் கொள்முதல் விலை உயர்வுக்காக அரசிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். நாங்கள் வைக்கிறோம். அது முறையாக பரிசீலிக்கப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்பட்டு வந்தது. 2019ஆம் ஆண்டு ஆகஸ்டில் நாங்கள் கோரிக்கை வைத்தபோது 1 லிட்டர் பசும்பால் ரூ. 4, 1 லிட்டர் எருமைப்பால் ரூ. 6 ஆக கொள்முதல் விலை உயர்வு வழங்கப்பட்டது. அதற்கேற்ப பால் விற்பனை விலை நுகர்வோர்களுக்கும் உயர்வு அளிக்கப்பட்டது. அதுவரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை. தற்பொழுது இந்த அரசு தோன்றப்பட்டதற்கு பிறகு இவர்கள் பல்வேறு திட்டங்களை இதில் நுழைக்க ஆரம்பித்தார்கள். ஒன்று, நுகர்வோர்களுக்கு லிட்டருக்கு ரூ. 5 விலை குறைவாக அவர்களுக்கு அவர்களுடைய நலன்களுக்காக பாலை விற்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதை நடைமுறைப்படுத்தியது. இதை நாங்கள் மனதார வரவேற்கிறோம், ஒப்புக்கொள்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் உற்பத்தி செய்யும் 1 லிட்டர் பாலுக்கு குறைந்தபட்ச தொகை ஆகின்ற பொழுது நாங்கள் எங்களுக்கு பால் கொள்முதல் விலை உயர்வு வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அரசு பரிசீலிக்க மறுக்கிறது. இது எங்களுக்கு ஒரு பெரிய வேதனையான விஷயம். இந்த அரசாங்கம் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து நாங்கள் பால் உற்பத்தியாளர்கள் பாலின் கொள்முதல் விலை உயர்வுக்காக அரசிடம்
அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 2 அமைச்சர்கள் காலத்திலேயே நாங்கள் அரசுக்கு குறைந்தபட்சம் ஒரு 25, 30 மனுக்களாவது வழங்கியிருப்போம். அது எங்களுடைய மனுக்களின் தலைப்பு மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் என்று தான் இருக்கும். ஆனால் அது முதல்வரின் கவனத்திற்கு செல்லவில்லையே என்று எண்ணுகின்ற அளவுக்குத்தான் இப்பொழுது நடைமுறையில் இருந்தது. முதல்வரோட கவனத்துக்கு உங்களுடைய கோரிக்கைகள் போகலன்னு சொல்றீங்க. அந்த கோரிக்கைகள் அப்போ முதல்வர் கவனத்துக்கு போகலன்னா, உங்களுடைய கோரிக்கை வலுவாக இல்லையோ என்ற அர்த்தம் தோன்றுகிறது. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அப்படி இல்லை, வலுவாக இருக்கிறது. முதல்வரின் கவனத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாதது பால் உற்பத்தியாளர்களினுடைய குடும்பங்களுக்கு ஏக வருத்தம். நாங்கள் முதல்வர், அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இதில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தனது மௌனத்தை கலைக்க வேண்டும், ஏதாவது பேச வேண்டும், என்ன செய்ய முடியவில்லை என்ற கருத்தை சொல்ல வேண்டும். ஆனால் முதல்வரது பதில் அல்லது எங்களை நேரடியாக அழைத்து பேசி தீர்வு காண்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். நாங்கள் என்றால் தமிழகத்திலே இந்த ஆவின் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் வழங்கி கொண்டிருக்கின்ற சுமார் 4,50,000 விவசாய குடும்பங்கள் என்பதை நாங்கள் இங்கு கோடிட்டு காமிக்க விரும்புகிறோம். நாங்கள் பொதுவாக இந்த பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம், மரியாதைக்குரிய தெய்வ திரு செங்கோட்டுவேல் ஐயா வழிவந்த இந்த சங்கம் அரசிடம் கோரிக்கையை முன்வைப்பதில் எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ செய்வதற்கு நாங்கள் விருப்பப்படவில்லை. முதல்வர் அவர்கள்தான், மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான் எங்களுடைய கொள்முதல் விலை உயர்வை உயர்த்த வேண்டும், எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முன்வர வேண்டும் என்ற எங்களுடைய வலுவான கோரிக்கையை நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம்.